என்ன கம்பெனில பிளேஸ் ஆனீங்க? எவ்வளோ சிடிசில பிளேஸ் ஆனீங்க? அதுக்கான என்னென்ன பிரிப்பரேஷன்ஸ் நீங்க பண்ணீங்க? நான் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து ஆப்டம். இது வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. இது பேக்கேஜ் வந்து நான் வந்து 18.5 சிடிசி, பேஸ் வந்து 15.5. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களோட ப்ராஜெக்ட் போட்டிருந்தாலோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் போட்டிருந்தாலோ, அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா தெரியணும். லைக் எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணீங்க? என்ன உங்க ப்ராஜெக்ட்ஸோட ஃப்ளோ என்ன? கோல் என்ன? ஸோ என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இப்ப ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க என்னென்ன டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டொமைன்ல நீங்க போலயே, அந்த மாரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட ஆன்ஸர் என்னன்னா, ஒரு ஃப்ரெஷர் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மென்ட்ட கெட் பண்ணணும்னா, அ அவங்க என்னென்ன கான்செப்ட்ல தரோவா இருக்கணும்? செலக்ஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட் இருக்கும். இல்லன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த மாரி Google, Amazon, இந்த மாரி Oracle அந்த மாரி கம்பெனிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து டெஸ்ட்க்கு வந்து கோடிங்ஸ் தான் கேட்பாங்க. ஹாய் ஆல். ஸோ நம்ம கூட மிஸ்டர் அஜய் குமார் இருக்காரு. ஸோ அஜய் குமார் பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ சிஎஸ் ஸ்டூடண்ட் அண்ட் ஹி காட் பிளேஸ்ட் இன் அ கம்பெனி கால்ட் அஸ் ஆப்டம் இன் அ ஹெல்த் கேர் டொமைன். ஸோ மிஸ்டர் அஜய் குமார், எஸ். உங்கள பத்தியும், உங்களோட அகாடமிக் பேக்ரவுண்ட் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஹாய் எவ்ரிஒன். மைசெல்ஃப் அஜய் குமார். ஐ அம் ஃப்ரம் எம்ஐடி குரோம்பேட் அண்ணா யூனிவர்சிட்டி. நான் பார்த்தீங்கன்னா, இப்ப 11த், 12த்ல வந்து நான் வந்து பயாலஜி குரூப் தான் எடுத்தேன். ஸோ வந்து அடுத்தது 12த் முடிச்சோனே என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, நான் வந்து எம்பிபிஎஸ் இல்ல வெட்னரி தான் கன்டின்யூ பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அப்புறமா வந்து என்னோட சிஸ்டரோட ஸ்டாஃப் வந்து ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஐடி ஃபீல்ட்ல வந்து நீங்க போனீங்கன்னா, ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல பேக்கேஜ்ல வந்து பிளேஸ் ஆகலாம். ஸோ 4 இயர்ஸ்லயே வந்து ஒரு நல்ல கேரியர் உங்களுக்கு இருக்கும். ஃபர்தரா நீங்க கம்ப்ளீட் பண்ணா. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினா வந்து சூஸ் பண்ணேன். அவங்களோட சஜஷன்ல தான் சூஸ் பண்ணேன். அஜய், சொல்லுங்க. என்ன கம்பெனில பிளேஸ் ஆனீங்க? எவ்வளோ சிடிசில பிளேஸ் ஆனீங்க? அதுக்கான என்னென்ன பிரிப்பரேஷன்ஸ் நீங்க பண்ணீங்க? நான் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து ஆப்டம். இது வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. இது பேக்கேஜ் வந்து நான் வந்து 18.5 சிடிசி, பேஸ் வந்து 15.5 எல்பிஏ. பிரிப்பரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா எல்லாரும் பண்ற மாரி கோடிங்ஸ், டிஎஸ்ஏ அண்ட் டிபிஎம்எஸ். அப்புறம் ஜெனரலா ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ அ ப்ராஜெக்ட் மெயினா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து டிஎஸ்ஏ, டிபிஎம்எஸ் அந்த மாரி தான் போவாங்க. அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றீங்களா? அத வந்து அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஸோ இந்த ஓகே. மாரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களோட ப்ராஜெக்ட் போட்டிருந்தாலோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் போட்டிருந்தாலோ, அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா தெரியணும். லைக் எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணீங்க? என்ன உங்க ப்ராஜெக்ட்ஸோட ஃப்ளோ என்ன? கோல் என்ன? அதுல உள்ள சில ரேர் கேஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலா நீங்க பார்த்துட்டு போகணும். ஸோ அதெல்லாம் அவங்க கேட்பாங்க. நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணோன அடுத்த கொஸ்டின் அவங்க அதான் கேட்பாங்க. ஸோ என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? லைக் இந்த மாரி இப்ப ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ அந்த மாரி கேட்பாங்க. நீங்க என்னென்ன டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணீங்க? நான் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நான் டொமைன் தான் வந்து அவங்க அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து டொமைன். ஏன் ப்ராஜெக்ட்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கு? ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டொமைன்ல நீங்க போலயே? அந்த மாரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட ஆன்ஸர் என்னன்னா, என்னோட கரிக்குலம் தான். ஸோ செமஸ்டர் வைஸ் வந்து எங்களுக்கு டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி நாங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அத சொன்னோம். அப்புறம் வந்து ஆமா, அதான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ்ல வந்து தரோவா இருக்கணும்? ஒரு ஃப்ரெஷர் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மென்ட்ட கெட் பண்ணணும்னா, ஆ. அவங்க என்னென்ன கான்செப்ட்ஸ்ல தரோவா இருக்கணும்? என்னென்ன டெக்னாலஜிஸ்ல தரோவா இருக்கணும்? ஸோ ஃப்ரெஷரா வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட் இருக்கும். இல்லன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த மாரி Google, Amazon, இந்த மாரி Oracle அந்த மாரி கம்பெனிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கோடிங்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றது கோடிங், டிபிஎம்எஸ் இந்த மாரி இதுதான் பார்க்கணும். புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னு வரும்போது, நம்மகிட்ட நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. பைதான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ். ஸோ ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் போதுமா? இல்லன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆர்சனல் ஆஃப் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து இருக்கணுமா? இப்ப டிஎஸ்ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஏன்னா இப்ப நீங்க கோடிங் வந்து இப்ப டெஸ்ட்ல வந்து சி பிளஸ் பிளஸ்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஏதாவது ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். என்ன பொறுத்தவரையும் ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஏன்னா இப்ப இன்டர்வியூக்கு அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா, நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவங்களே கேட்பாங்க. அப்புறம் அதுலேருந்து ரொம்ப டீட்டெயில்டா கேட்பாங்க. அதுல என்னென்ன லைப்ரரீஸ் இருக்கு? அதோட மெமரி அலோகேஷன்ஸும் ரொம்ப டீட்டெயில்டா போவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும். எனி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமா? ஃப்ரெஷர்ஸ்க்கு. டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா கோடிங் பண்ணணும். ஏன்னா, அதான் மெயினானது அங்க. அப்புறம் வந்து நீங்க சொல்லப்போற இன்டர்வியூல வந்து நீங்க சொல்றத வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். சப்போஸ் ஏதாவது ஒரு அப்ரோச் உங்களுக்கு ராங்கா போதுன்னா, இல்ல நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணணும். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதான் ஃபீல் பண்ணேன். லைக் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் குடுத்தாங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு அப்ரோச் சொன்னேன். அதுல வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆவல. இல்ல சார் நான்
நான் ட்ரை பண்றேன்னு நான் அவர்ட்டயே கேட்டு, நான் அடுத்த அப்ரோச் சொன்னேன். அதுவும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ 3 அப்ரோச்ல தான் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாரு. ஸோ நீங்க சொல்றது வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க வந்து ட்ரை பண்றீங்களான்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாரி. ஸோ அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஓகே, எது சொல்றதா இருந்தாலும். ஓகே. இப்ப இந்த ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. ஆமா, சோ ஒரு queryய வந்து எழுதலாம். ஒரு டேட்டா, ஒரு ரிசோர்ஸ் கெட் பண்றதுக்கு ஒரு query ஆமா. எழுதலாம். பட் அத எவ்வளோ ஆப்டிமலா எழுதுறோமோ, அதுதான் வந்து இட் வில் ரீச் அ ஹையர் குவாலிட்டி. சோ அத நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா. சோ என்னென்ன ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றீங்க? ஆப்டிமைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசிக்கா உங்களோடத ரஃப்பா வந்து ஆப்டிமைஸ்லாம் இல்லனாலும் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்ல கொரி எழுதணும். அதுக்கப்புறம் அத என்ன மாரி பண்ணலாம்? ஒரு சப் கொரியா யூஸ் பண்ணலாமா? ஸோ டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ வந்து தெரிஞ்சுக்கணும். கொரி எழுதுறதுல. சப் கொரி இருக்கு. அப்புறம் வந்து டெரைவ்ட் ரிலேஷன்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் டெக்னிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்லேருந்து நம்ம நார்மலா கோடிங்ல பண்றது தான். ப்ரூட் ஃபோர்ஸ் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அத ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு செக் பண்ணணும். சோ ஏஐ ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு வேர்ட். ஆமா. ஓகே. ஏஐக்கு ஸ்கோப் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப எல்லா கம்பெனிஸ் நார்மலா காலேஜ்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்றதோ, இப்ப உங்களுக்கே ஒரு செமஸ்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தாங்கன்னா வந்து, புதுசா பண்ணுங்க, இன்னோவேட்டிவா பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து இருக்கும். எக்ஸிஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ அடுத்து அத ஆப்டிமைஸ் பண்ணணும் ஃபர்தரா. நார்மலா நம்ம பண்ற கோடிங் லைன்ஸ், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்ட் டெக்னாலஜி. ஸோ ஏஐ எதுக்கு மெயினானா, ஸோ இட் திங்க்ஸ் லைக் ஹியூமன். அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராவும் இருக்கும் நம்மளோட. ஸோ நார்மல் கோடிங்ஸ விட அது வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கும். ஸோ ஆப்டிமைசேஷனுக்கு மெயினா வந்து ஏஐ கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இது இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜில அது வந்து ஒரு புது இன்னோவேஷன் தான் அது. ஏஐ டெக்னாலஜில நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அதாவது ஏஐ டெக்னாலஜி ஈஸியா இருக்குமா லேர்ன் பண்றதுக்கு? இல்ல ஹார்டா இருக்குமா? அத பத்தி பார்த்தீங்கன்னா, அது வந்து லேர்ன் பண்ணா ஈஸியா தான் இருக்கும். நான் வந்து இப்ப டீப் லேர்னிங்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் அந்த ப்ராஜெக்ட் வந்து மல்டி மாடல் பைலிங்குவல் எமோஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்க கரிக்குலம்ல வந்து பைத்தன் இல்ல. நாங்களா தான் எக்ஸ்டர்னலா லேர்ன் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட்காக மெயினா லேர்ன் பண்ணோம். ஸோ கத்துக்கிறது பொறுத்து ஈஸியா தான் இருக்கும். பைத்தான்ல லைப்ரரீஸ் இருக்கும். மாடல் பில்ட் பண்ண, மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ கத்துக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒரு ஃப்ரெஷரா ஓகேவா? ஒரு ஃப்ரெஷரா ஒரு அபோவ் 15 எல்பிஎல்ல லேண்ட் ஆயிருக்கீங்க. இது வந்து இட் ஹாஸ் சம் வேல்யூ கரெக்ட்டா? யாஹ்! இது வந்து எல்லாருக்கும்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிராது. ஓகே. தேர் ஆர் ஃபியூ டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸ். எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இந்த விஷயம் நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்குன்ற மாரி ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் எதா இருக்கா? நீங்க வர கம்பெனிஸ் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணணும். ஸோ வந்து இதுக்கு சிடிசி கம்மியா இருக்கு, பேஸ் கம்மியா இருக்கு. அந்த மாரிலாம் பார்க்காம 8 அபோவ் வந்தாலே நம்ம வந்து ட்ரை பண்ணணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இதுல சான்ஸ் இருக்கும். 4 இயர்ஸ்னா ஒரு 2ண்ட் இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க் யூ அஜய்குமார். ஸோ வந்து நெறைய வேல்யூபிளான இன்சைட்ஸ் குடுத்திருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.